Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 24,284 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பாக்குறப்ப 24,284 தான். லோ 24,206. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 20 புள்ளிகள் மட்டுமே ஏற்றத்தோட 24,252 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சில மொத்தமா ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 3,644. அதுல அட்வான்ஸ் 1,885, டிக்ளைன் 1,634, அன்சேஞ்சு ஸ்டாக்ஸ் 125. அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 135, லோயர் சர்க்யூட் 87, 52 வீக் ஹை 139, லோ 80. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்லயோ செக்டோரல் இண்டிசஸ்லயோ பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்ல. சென்செக்ஸ் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 புள்ளிகள் மட்டுமே ஏற்றத்தோட 77,540 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 1.39% ஏற்றத்தோட 1,61,636 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 0.93% ஏற்றத்தோட 1,384 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.18% ஏற்றத்தோட 8,319 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.47% ஏற்றத்தோட 2,46,826 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பட் சார்ட்டையும் பேசுவோம். அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டை பத்தி நம்ம சாம்சுந்தர் சார்ட்டையும் பேசலாம். ஷோவை கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. வாரத்தோட இறுதி நாள் பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்ல, அப்படியே பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் பெரிய வித்தியாசங்கள் பார்க்க முடியல. இந்த வாரம் எப்படி சார் இருந்தது? குறிப்பா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சார் பாக்குறீங்க? மார்க்கெட் பிளாட் தான். ஏன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 14 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 16 பங்குகள் விலையிறக்க பங்குகள், கிட்டத்தட்ட 1:1 அப்படின்னு இருக்கு. எந்த குறிப்பிட்ட பங்குமே ஒரு கணிசமான ஏற்றமோ இறக்கமோ இல்ல. பவர் கிரிட் மட்டும் ஒரு 2% மேல ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். நிப்டி 50 எடுத்துக்கிட்டா கூட 25 அட்வான்ஸ், 24 டிக்ளைன், 1 அன்சேஞ்ச். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்த நிப்டியினுடைய மூவ்மெண்டே பாத்தீங்கன்னா ஒரு 34-35 புள்ளிகள் ஏற்றத்துல இருந்தது. இறக்கம் பார்த்தா ஒரு 25 புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது. ஒட்டுமொத்தமா பார்த்தாலே ஒரு 55-60 புள்ளிகள் தான் ஏற்ற இறக்கமே. சோ எந்த ஒரு இதுவுமே சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல, சைட்வேஸ் மூவ்மெண்ட். அடுத்ததா நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல், அட்வான்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருந்தாலும் அதுலயும் இந்த இண்டெக்ஸ், பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நிப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும் ஸ்லைட்லி நெகட்டிவ், மத்த எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் எதுவுமே சிக்னிபிகண்டான பாசிட்டிவோ சிக்னிபிகண்டான நெகட்டிவோ இல்லை. சிக்னிபிகன்ட் சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் 1% மேல ஏறியோ இறங்கியோ இல்ல. செக்டோரல் இண்டிசஸும் அப்படித்தான். எந்த செக்டோரல் இண்டிசஸும் 1% மேல ஏற்றமோ 1% கீழே இறக்கமோ இல்லை. சோ வெள்ளி என்று நார்மலா சம்டைம்ஸ் க்ளோசிங்ல கவரிங் எல்லாம் வரும், அதனால ஒரு ஏற்றம் இருக்கும், அல்லது பொசிஷன் அன்வைண்டிங் நடக்கும், அதனால ஒரு இறக்கம் இருக்கும். அது மாதிரி எந்த விதமான அதீத ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சந்தையா இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு சிக்னிபிகண்டான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கிறது இருக்கலாம். பிளாஷ் பிஎம், ஹெச்எஸ்பிசி பிளாஷ் பிஎம் ஒரு டேட்டா வந்தது. அதை தாண்டி வேற ஒன்றும் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் மார்க்கெட் நடக்கையில வரல. சோ அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாலுமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிளாட், ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. சோ தட் குட் பி த ரீசன் எனக்கு தோணுது. இந்த பிர்லா கம்பெனி கோல்டு லோன்ல இறங்க போறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால சில பங்குகள் விலையும் சரிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு பல கம்பெனிகள் ஏற்றத்தோட தான் முடிவடைஞ்சிருக்கு. காரணம் என்ன சார்? கரெக்ட். நான் நேற்றே சொன்னேன், பெயிண்ட் செக்டர்ல ஏசியன் பெயிண்ட்ஸ் இருக்கும் பொழுது பிர்லா வந்ததுனால அதனுடைய இதுல ஒரு தாக்கம் ஏற்பட்டு எதிர்பார்த்தாங்க, நடந்தது. பட் எல்லாத்துலயும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது சேச்சுரேஷன் ரீச் ஆன மார்க்கெட்டா இல்ல வளர்ந்து வரும் மார்க்கெட்டான்னு பார்க்கும் பொழுது இது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அவர்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உடனடியாக அவங்க நாடுறது கோல்டு லோன் தான். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையா இருக்கு. இது ஏற்கனவே பூர்த்தி செய்து கொண்டிருந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அந்த பிசினஸ் பீப்புள் இதை குவிட் பண்ணிட்டாங்க, அல்லது இதுல பெருசா பண்ணல. இப்போ இது ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்த பிறகு பிர்லா குரூப் முதல் ஓராண்டுக்குள்ள 200 இருந்து 300 பிரான்சஸ் ஓபன் பண்ண போறோம். அடுத்த 3 ஆண்டுகளில் 1000 நகரங்களில் பிரான்சஸ், சிறு நகரங்களில் பிரான்சஸ் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அவங்க அடியெடுத்து வைத்த போதிலும் கூட இன்னைக்கு ஐஏஎஃப்ல இருக்கட்டும், மணப்புரம் பைனான்ஸா இருக்கட்டும், முத்தூட்டா இருக்கட்டும், எல்லாமே கணிசமான ஏற்றம், கிட்டத்தட்ட 8% கூட ஏறினுச்சு இன்னைக்கு. அதுக்கு இன்னொரு காரணம், ஜேபி மார்கன் இந்த கோல்டு பைனான்சியர்ஸ்ங்கிற இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் இவங்களுக்கு மேல ஒரு கவரேஜ் போட்டு அதை பத்தி ஒரு சாதகமான ஒரு ரிப்போர்ட் அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருந்ததும் ஒரு காரணம்.
இது அப்கோர்ஸ் எப்போதுமே இது வந்து அன்றாட மூவ்மெண்ட். அவங்க ஒரு வருஷத்துல என்ன வரும்னு சொல்றாங்களோ அது ஒரே நாள்ல கூட சில சமயம் ஏறும், அப்புறம் மறுநாள் இறங்கும், அப்புறம் திரும்ப ஏறும். அதை நம்ம எடுத்துக்க முடியாது. சர்க்கரை ஆலை பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று பூரா நம்ம பேசும்பொழுது பாசிட்டிவ் நியூஸ் ஏறினது, இன்னைக்கு திரும்ப இறங்கிருச்சு. அது அரசு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு. சோ இது வந்து இந்த அரசு துறையினுடைய ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடியது சர்க்கரை ஆலை. இதுல அது கிடையாது. பட் ஓவராலா ஒரு வளர்ச்சி உள்ள துறை அப்படிங்கிறதுனால ஒரு போட்டியாளர் உள்ளே நுழைந்த போதும் கூட அது பெரிய பாதிப்பை இந்த பங்குகளுடைய இதுல ஏற்படுத்தல. இந்த ஏற்றம் சரியானதா தவறானதுங்கிறதுல அப்புறம், பட் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலைங்கிறது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. அது நான் எதிர்பார்த்ததுதான், அதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சொன்னீங்க எக்கனாமிக் டேட்டா ஃபிளாஷ் பிஎம்ஐ வெளியே இருக்கு அப்படின்னு. ஆமா, அந்த டேட்டா எப்படி சார் இருக்கு? HSBC அவங்க பிளாஷ் இந்தியா காம்போசிட் பிஎம்ஐ வெளியிட்டு இருக்கிறார்கள். பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து அதனுடைய ஒரு உத்தேச எஸ்டிமேட் பிளாஷ் அப்படிங்கிறது இடைக்கால இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு இடைக்கால ஒரு உத்தேச எஸ்டிமேட். அது அதுல வந்து சேவைத்துறை சார்ந்தும் வெளியிட்டிருக்கிறார்கள், உற்பத்தி துறை சார்ந்தும் வெளியிட்டிருக்கிறார்கள், காம்போசிட்டும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப ஜூலை மாதம் 53.5 இருந்த மேனுபேக்சரிங் பிஎம்ஐ உற்பத்தி துறை சார்ந்தது 53.5 இருந்து இப்ப 52.9 குறைஞ்சிருக்கு ஆகஸ்ட்ல. இது கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவான நியூஸ் தான். 50க்கு மேல இருந்தா பாசிட்டிவ் தான்னாலுமே வளர்ச்ி வேகம் மட்டுப்பட்டிருக்குங்கிறத காட்டுகிறது உற்பத்தி துறை சார்ந்து. ஆனால் இதற்கு நேர்மாறாக சேவைத்துறை எடுத்துக்கிட்டோம்னா சென்ற மாதம், அதாவது ஜூலை மாதம் பார்த்தோம்னா 52 மாத ஒரு லோவை வந்து தொற்றிருந்த HSBC பிஎம்ஐ இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு காம்போசிட்ல. பட் சேவைத்துறையை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஜூலை மாதம் 53.3 இருந்தது, இப்ப 54.5 அதிகரிச்சிருக்கு சேவைத்துறையில. சோ உற்பத்தி துறையில குறைஞ்சிருக்கு வேகம், வளர்ச்சி வேகம் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா வளர்ச்சியினுடைய வேகம் குறைஞ்சிருக்கு. சேவைத்துறையில் அதிகரிச்சிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா போன மாசம் வந்து 52 மாத லோவை தொட்ட காம்போசிட் பிஎம்ஐ இப்போ வந்து அதிகரிச்சிருக்கு. போன மாசம் வந்து ஜூலைல 54.3 இருந்தது, இப்ப 54.6 அதிகரிச்சிருக்கு. 52 மாத லோல இருந்து ரெக்கவர் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம். சோ அந்த விதத்துல வந்து இது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தியா தான் சந்தையை பொறுத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இது தவிர இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள்னு பார்த்தோம்னா அந்நிய செலாவணி கையிருப்பு இது 200 பில்லியனை தாண்டி இருந்தது. இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும், கூடி இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத. அதே மாதிரி வங்கி கடன் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்குள்ள நிலவரம். அதே மாதிரி டெபாசிட் வைப்பு நிதி வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புள்ளி விவரம் வரும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆகஸ்ட் 14. சோ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது சந்தை முடிவடைந்த பிறகு 5 மணிக்கு மேல். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது அடுத்த வாரம் தான் நமக்கு தெரிய வரும், நம்ம பார்க்கலாம். இந்த மாசத்துடைய இறுதி வாரத்துல இருக்கும். ஆமா, இந்த மாசத்தோட இது பாக்குறப்ப வரப்போற நாட்கள் எப்படி சார் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றீங்க? கடந்த ஒரு வாரத்துல நடந்த ஒரு விஷயத்த நம்ம கணக்குல பார்க்கணும். சத்தம் இல்லாமல் நமக்கு தெரியாமல் மெல்ல 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 தங்கத்தினுடைய விலையா இருக்கட்டும், வெள்ளியினுடைய விலையா இருக்கட்டும், கச்சா எண்ணெயுடைய விலையா இருக்கட்டும் ஏறத்தாழ 8% வந்து அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இது நம்முடைய இறக்குமதி பில்ல வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இது நிச்சயமா ஒரு நெகட்டிவான செய்தி. ஆனால் பாசிட்டிவான செய்தி என்னன்னா டாலருடைய மதிப்பு மெல்ல மெல்ல 101 கிட்ட இருந்து 99 இருந்தது இந்த வாரத்துல, இப்ப 99 கீழே 98 கிட்ட இப்ப வந்திருக்கு. அப்படிங்கிறது டாலர் இண்டெக்ஸ். இது நமக்கு சாதகமான ஒரு செய்தி. சோ இந்த பிளஸ் அந்த மைனஸ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆயிடுது. நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த கச்சா எண்ணெயுடைய விலை சொல்லும் பொழுது இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டோட விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கதை நம்ம பார்த்தோம். சோ அது வந்து எப்ப கட்டுக்குள் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். 19ஆம் தேதி அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்தா 93.45 ஒரு பேரலுக்கு அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய நிலவரம். இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை, இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் உள்ள இதை அதிகரிக்கிறது, இதெல்லாம் நமக்கு இருக்குது. சோ இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இது எவ்வளவு தூரம் இந்த $90 மேல இருக்குது, இப்ப எப்ப வந்து இறங்கி $80 கீழே வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாம் பொறுத்துதான் வரக்கூடிய நாட்கள்ல சந்தையினுடைய போக்கு அமையும். குறிப்பாக கச்சா எண்ணெயுடைய விலை கட்டுக்குள் வர வேண்டும். டாலருடைய விலை தொடர்ந்து இதே மாதிரி கொஞ்சம் இறக்கத்துல கட்டுக்குள்ள இருந்தால் போறோம், ஸ்டெடியா இருந்தா கூட போறோம், அது இருக்கணும். இன்னைக்கு தேசிய பங்கு சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்பேர வணிகத்துல வந்து பெரிய மாற்றம் இல்லை, ஒரு 4 பைசா அதிகரிச்சிருக்கு. 95.69 ஆகஸ்ட் மாதம் முன்பேர வணிக ஒப்பந்தம். ஸோ பை அண்ட் லார்ஜ் ஒரு சந்தை வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கன்சாலிடேஷன் பேஸ்ல ஒரு ஸ்டேபிளா இந்த மாதம் முழுவதும், இந்த மாத துவக்கத்துல இருந்தே ஒரு 400 புள்ளிகளுக்குள் தான் 500 புள்ளிகளுக்குள் ஏற்ற இறக்கம்ங்கிறதோ எல்லாம் இருக்கு. அந்த போக்குத்தான் வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் நினைக்கிறேன். ஏன்னா வேற எதுவும் சிக்னிபிகண்டான புள்ளி விவரங்கள் எதுவும் அடுத்து வரப்போவதில்லை. ட்ரம்ப் வந்து பெரிய அறிவிப்புகள் வெளியிட்டாலும் அதை சந்தை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. சந்தை புரிந்து கொண்டு விட்டது அவர் என்ன சொல்றதுடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன. ஈரான் ஏதாவது சொன்னா அதற்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஈரான் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும்தான் சந்தை இப்போது கவனிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார். மனிதர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நிச்சயம். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. சுந்தர் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
எஸ் சார். சார் இந்த வாரம் கோல்டோடைய ட்ரேட் எப்படி சார் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு வெரி ஷார்ட் பீரியட்ல டியூரேஷன்ல ஒரு 10% கிட்டத்தட்ட 10% மேலேயே தான் ஏறி இருக்கு. 4550 கூட போயிடுச்சு. ரீசன் வந்து டாலர் இண்டெக்ஸ், டாலருடைய மதிப்பு குறைந்து காணப்பட்டது. கிட்டத்தட்ட 99க்கு கீழே வந்திருக்கு. அதனால இது ஒரு ரீசனா நான் பாக்குறேன், மெயின் ரீசன். இது இல்லாம சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. சென்ட்ரல் பேங்க் வந்து சைனா தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் வாங்குறதுடைய நோக்கமே வேற. அவங்க வந்து ரீபேலன்சிங் ஆஃப் அசெட்ஸ் சொல்ற வகையில் அவங்க வந்து டாலர்ல இருந்து மாற்றி அமைத்து கொண்டு மற்ற இடத்துக்கு போறாங்க. மற்ற ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மாத்திக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. இதுதானே தவிர நம்ம வந்து நம்முடைய அப்ரிசியேஷனுக்காக நாம வந்து கோல்டு வாங்குறோம். சோ இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். காப்பர் வந்து தொடர்ந்து வந்து காமெக்ஸ்ல வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. தட் இஸ் அமெரிக்காவில் இருக்கின்ற கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து நியூயார்க் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தொடர்ந்து காப்பர் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேர் ஹவுஸ்ல வந்து ஃபுல்லா உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 60% மேல மெட்டல்ஸ் காப்பர் வந்து இன்னைக்கு வந்து எங்க இருக்குனாக்கா அங்கதான் இருக்கு. சோ இது திரும்ப அங்க ஒரு டாரிஃப் வந்து அடுத்த 2027ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் வந்து மீண்டும் ஒரு டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்கு. இதன் காரணமாக தான் வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய அளவுல இன்வென்டரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இது மெயின் ரீசன்னால தான் வந்து உலக அளவுல வந்து காப்பருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இது வந்து நம்முடைய உள்நாட்டினுடைய ஸ்டாக்லயும் சரி, காப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் சரி, அல்லது M6ல இருக்கிற காப்பரும் சரி, தொடர்ந்து உச்சத்திலேயே வர்த்தமாய் கொண்டிருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி சார் இருக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப புல்லிஷா தான் இருக்கேன். கம்ப்ளீட்டாவே வந்து எக்ஸப்ட் மறுபடியும் நான் க்ரூட் ஆயில் அண்ட் வெள்ளி, இந்த இரண்டு வந்து கொஞ்சம் பேரிஷா தான் நான் பாக்குறேன். ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட இஷ்யூனால மட்டும்தான் இது வந்து இப்போதைக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய் வந்து $90 நிக்குது. பட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் சப்ளை பெரிய அளவுக்கு கூட இருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தங்கத்தினுடைய இது கூட நான் இது வந்து ஒரு இன்ட்ரீம் ரேலியா தான் நான் பாக்குறேன். ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கே தவிர இப்போ 4500 இருக்குன்னா மறுபடியும் ஒரு அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கும் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 26ஆம் தேதி அமெரிக்காவில் வந்து PCE அப்படிங்கிற ஒரு டேட்டா வெளியாக இருக்கிறது. இந்த டேட்டா தான் வந்து பெடரல் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்து, அந்த டேட்டாவை பொறுத்து தான் அவங்க வந்து பெடரல் வந்து அடுத்த மாசம் செப்டம்பர் 15-16ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் FOMC கூட்டத்தில் வந்து வட்டி விகிதத்தை உயர்த்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு இந்த ஒரு டேட்டா வந்து நிச்சயமாக உதவும்னு அவங்க பாக்குறாங்க. இந்த டேட்டாவை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து தங்கம் மேல் செல்லுமா அல்லது கீழ் நோக்கி நகருமாங்கிறது முடிவு பண்ண முடியும். இந்த சுகர் ஸ்டாக்குமே வந்து மேல ஏறிட்டே இருந்தது, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப நாளா நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ரேலி இது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா 5.5 வருடத்தினுடைய குறைந்தபட்ச விலையில வந்து சர்க்கரை விலையை வந்து சர்வதேச சந்தையில் இருந்தது. கிட்டத்தட்ட $13 தான் இருந்தது. இன்னைக்கு வந்து $17 அதிகரித்துள்ளது. இதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக எல்னினோ. இந்த எல்னினோடைய எஃபெக்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மான்சூன் வந்து டெபிசிட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால ஒரு பற்றாக்குறை இருக்குங்கிற அடிப்படையில வந்து ஒரு விலையேற்றம் காணப்படுகிறது. உள்நாட்டிலையும் பார்க்கும்போது நேற்றுக்கு பஞ்சாப் ஆகட்டும் அல்லது மற்ற இடங்கள்ல வந்து முக்கியமான வந்து மகாராஷ்டிரால முக்கியமான கோலாப்பூர்ங்கிற இடத்துல எல்லாம் இந்த சந்தையில எல்லாம் வந்து கிட்டத்தட்ட $65 ஒரு கிலோவுடைய சர்க்கரை விலை அதிகரித்து காணப்படுகிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வேற வருது. ஸோ அதனால டிமாண்ட் இருக்குங்கிற அடிப்படையில வந்து அதிகரிக்கப்படுது. அதே சமயத்துல வந்து அரசாங்கம் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு புதிய இம்போர்ட் டாக்ஸ் வந்து எடுத்து 100% இருந்த அந்த இம்போர்ட் டாக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இறக்குமதி அதிக அளவுக்கு யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எதுக்காக? இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக, இந்த விலை ஏற்றத்தை, சுகருடைய விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க அரசாங்கம் இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. பட் இது மறுபடியும் என்னன்னாக்க வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது இந்த சுகர் கேனுடைய டேட்டா இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு இந்த கிராப் வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, எவ்வளவு பயிரிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாச கடைசியில் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்துல இது பற்றிய டேட்டா எல்லாம் வரும். அதாவது இதுல எவ்வளவு எந்தெந்த ஏரியால மழை பெஞ்சிருக்கு, சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஏரியா வந்து அதனுடைய ஈல்டு எப்படி இருக்கும், இதை பற்றிய தகவல் இனிமே தான் வர இருக்கிறது. ஸோ இதை பொறுத்து தான் இருக்கும். பட் ஓவராலா பார்க்கும்போது 2027ஆம் ஆண்டும் இந்த எல்னினோனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிற அளவுல சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்றது நான் அடிப்படையில பார்க்கும்போது இந்த சுகர் ரேலி வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேலே நீடிக்கும் என்றுதான் என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். சிறப்புங்க சார். கமாடிட்டி பத்தி, சுகர் ஸ்டாக்கை பத்தி டீட்டெயிலா அருமையா சொன்னீங்க சார். நேரில் சார்பா நன்றி சார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கமாடிட்டி பத்தி சொல்லுங்க சார் எங்க ஷோக்கு வந்து. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.